வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். அதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நான் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ண முடியல டெலிகிராமில். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து என்னால் அப்டேட் பண்ண முடியல. நாளைக்கும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேலையாக வெளியில் வந்திருக்கேன். அதனால் என்னால் பண்ண முடியல. ஓகே, சரி. அதனால் எனக்கும் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட்லேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து 850 புள்ளிகள் 870 புள்ளிகள் மார்க்கெட் ஏறிடுச்சு. நமக்கு என்றைக்கு வேலை இருக்கும் அன்றைக்கெலாம் மார்க்கெட் ஏறும். நம்ம ஃப்ரீயாக உட்காந்து மார்க்கெட்டை பார்த்தோம்னா இறங்கிக்கிட்டே இருக்கும். ஓகே, மார்க்கெட் அப்படி தான் இருக்குது. அது மாதிரிலாம் நமக்கு வந்து தற்செயலாக நடக்கும் எல்லாமே. சரி, இப்போ வந்து இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவில் ஒரு 5 ரீசன் வந்து மார்க்கெட் ஏறுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இம்பாக்ட் கொடுக்குதுன்னா, ட்ரம்ப் வந்து இந்த வேலையை ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காரு. ஒரு நாள் பாசிட்டிவ், ஒரு நாள் நெகட்டிவ், ஒரு நாள் பாசிட்டிவ், இதே கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் கொடுத்தாலே என்ன ஆகும்னா 430 புள்ளிகள் வரைக்கும், மேக்ஸிமம் 480 புள்ளிகள் வரைக்கும் நம்ம நிஃப்டி வந்து ஏற்றத்தில் போகும். ஆனால் இந்த தடவை என்ன இருக்குது, 870 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்துருக்கு நிஃப்டி. பேங்க் நிஃப்டிலாம் 2000 புள்ளிகளை தாண்டிடுச்சு. சென்செக்ஸ் அதை விட பயங்கரம். ஓகே, கோல்டு சில்வரு எல்லாமே ஏற்றம், எதுவுமே டவுனுன்னு இல்லை. எல்லா போர்ட்ஃபோலியோ எல்லாருமே இன்றைக்கி வந்து பெரிய ஏற்றம். நிறைய பேர் தப்பிச்சு ஓடி போயிருப்பாங்க. அந்த அளவில் வந்து ஏற்றம் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய 870 புள்ளிகள் ஏன் ஏற்றம் வந்தது? நார்மலாக 400 500 புள்ளிகள் தானே ட்ரம்ப்புடைய டேட்டா வந்து நமக்கு வாலட்டிலிட்டி கொடுத்துச்சு, இம்பேக்ட் கொடுத்துச்சு. இன்றைக்கி 870 புள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன் ஒன்று வந்து ஜியோ பொலிட்டிக்கலில் இந்த ட்ரம்ப் சொன்னது இல்லாமல் ஈரானும் அதை ஒத்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், நாங்கள் வந்து பாகிஸ்தான் மூலயமா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இதில் வந்து பர்மனெண்ட்டான பேச்சுவார்த்தைக்கு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பர்மனெண்ட்டான பீஸ்க்கு தான் வந்து எதிர்பார்க்குறோன்றது அவங்க வந்து உண்மையாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து திருப்பி ஒரு 2 வீக்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காரு. ஸோ 2 வீக்ஸ் டைம் கொடுத்தனால அந்த 2 வீக்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்ற ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அடியாக போயிடுச்சு க்ரூட் ஆயிலுக்கு. க்ரூட் ஆயில் சடனாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த க்ரூட் ஆயில் 14% இறங்குனது மார்க்கெட்டுக்கு குதூகலமாக போச்சு. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் ஒன்று ஃபஸ்ட்டு டேட்டா. ரெண்டாவது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கிராஷு 14% க்ரூட் ஆயில் டவுன். இன்றைக்கி ஒரே நாளில் 95 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. ஸோ ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் டேட்டா. மூணாவது டேட்டா, நம்ம இந்திய பங்குச்சந்தைக்கு வந்து ஆர்பிஐ பாலிசியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஃபேவரபுளாக, அதாவது பெரிய மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக கொண்டு போகாத அளவில் வந்து ஆர்பிஐ பாலிசியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 5.25 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து வச்சுட்டாங்க. அந்த ரெப்போ ரேட்லேயே வச்சுட்டாங்க. அப்படின்றப்போ அதுவும் வந்து மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் ஆகிடுச்சு. நாலாவது விஷயம், எஃப்ஐஐ கொஞ்சம் உள்ளே வந்துருக்குறாங்க போல், அதுவும் சேர்த்து பாசிட்டிவ். ஓகே, ஸோ இவ்வளோ டேட்டா பாசிட்டிவ் இருந்தனால தான் நிஃப்டி வந்து நமக்கு என்ன ஆச்சு, பாசிட்டிவில் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் 870 புள்ளிகளுக்கான மேஜர் ரீசன். இதில் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே குறை சொல்ல முடியாது. இப்போ இது ஏறி இருக்குது, இது இறங்கி இருக்குன்னு மாற்றிலாம் சொல்ல முடியாது. கோல்டு ஏறிடுச்சு, சில்வர் 5%க்கு மேலே அப்பு, க்ரூட் ஆயில் மட்டும் வந்து இன்றைக்கி 15% அப்ராக்சிமேட்டாக வந்து டவுன். ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய டவுனை வந்து நமக்கு க்ரூட் ஆயில் கொடுத்தது மிகப்பெரிய பாசிட்டிவாக போயிடுச்சு. இப்போ இது வந்து தொடருமா, அல்லது இந்த 2 வாரம் வந்து அப்படியே கொஞ்சம் 25,000 புள்ளிக்கு திருப்பி 25,500 வரைக்கும் போயிட்டு திருப்பியும் ட்ரம்ப் வேலையை காட்டுவாரா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இதே மாதிரி பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சுன்னு நினச்சேன். இப்போ இந்த வார் நியூஸ் வந்து இன்னும் மார்க்கெட்டில் இம்பேக்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ அவர் மார்க்கெட்டை விட்டா மாதிரி தெரில, மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணலை. ஓகேவா? ஸோ ரெடியாக தான் இருக்குது. இவர் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது இன்றைக்கி வந்து நமக்கு ஆர்பிஐ பாலிசி சேர்ந்து வந்து பாசிட்டிவாக கொடுத்து மார்க்கெட்டை ஃபுல்லாக வந்து ஏற்றி விட்டு போயிட்டாங்க. 5வது ரீசன் வந்து நம்ம ரூபாயோடைய மதிப்பு வந்து ஸ்டேபிளானது. அது வந்து ஒரு மேஜர் ரீசனாக வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த 5 ரீசனும் தான், ஒன்று ஜியோ பொலிட்டிக்கல், இன்னொன்று க்ரூட் ஆயில் கிராஷ், ஆர்பிஐ பாலிசி, ருப்பீஸோடைய டேட்டா, எஃப்ஐஐ பையிங், இது 5ம் சேர்ந்து மார்க்கெட்டை வந்து இன்றைக்கி 870 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்துருக்கு. நார்மலாக ஜியோ பொலிட்டிக்கல் எவ்வளோ கொடுத்துச்சு, 450 புள்ளிகள் தான் வாலட்டிலிட்டி கொடுத்துச்சு. இன்றைக்கி 870 புள்ளிகள் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போது ஜியோ பொலிட்டிக்கல் மட்டும் ரீசன் இல்லை, இந்த 4 ரீசனும் அதில் சேர்த்துக்கணும். அது இல்லாமல் வேறு ஏதாவது இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கலாம், டேட்டா பார்க்கலான்னு பார்த்தா எதுவும் இல்லைங்க. ஏன்னா மொத்த மார்க்கெட்டும் அப்பு, எல்லா செக்டாரும் அப்பு, எல்லாமே 2000 புள்ளிகள் அப்பு. இன்றைக்கி வந்து பங்குச்சந்தையில் இன்வெஸ்டர்ஸுடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ஏற்றம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகே, லாஸ்ட் வீக்கில் நம்ம பயந்துட்டு இருந்ததெல்லாம் வந்து உடச்சி மேலே கொண்டு போயிட்டாங்க. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 10%க்கு மேலே ஏற்றம். ஸோ எக்ஸிட் ஆக நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய டைமாக மாறிடுச்சு. அதே மாதிரி நேற்றுக்கு முந்தானத்தெல்லாம் என்ட்ரி ஆனவங்களுக்கு பயங்கர லாபம். ஓகே, அப்போ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா ட்ரேடிங்க்கான மார்க்கெட்டாக இருக்கே தவிர ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட்டாக வந்து இல்லை. ஸோ ட்ரேடர்ஸ்க்கு மார்க்கெட் ரொம்ப ஆக்டாக வந்து இப்போ பொருந்திக்கிட்டு இருக்குது. ஸோ ட்ரேடராக இருக்கிறது இந்த குறிப்பிட்ட காலங்களில் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ட்ரேடர்னால் ஆப்ஷன்ஸில் போயிட்டு மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியோடு பண்ணுறது இல்லைங்க.
நார்மலாக வந்து வாங்கிட்டு ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன் ட்ரேடர்னு சொல்லிட்டு. ஓகே, அது வந்து பெட்டராக இருக்குது. அதே மாதிரி இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களில் கிஃப்ட் நிஃப்டி வந்து 80 புள்ளிகள் வரைக்கும் டவுனில் இருக்குது. பட் 24,000 புள்ளிகளுக்கு மேலே இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. ஓகே, அது வந்து பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும். 24,000 புள்ளிகள் நாளைக்கு தாண்டிடும் அப்படின்ற மாதிரி. ஆனால் 80 புள்ளிகள் வந்து மைனஸில் இருக்குது. க்ரூட் ஆயில் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. அதாவது இன்றைக்கி இறங்கினதோட சரி, அதுக்கப்புறம் இன்னும் இறங்குறதெல்லாம் இறங்கல. இப்போ காலையில் எவ்வளோ இறங்குச்சோ அதே ப்ரைஸ்லேயே வந்து அப்படியே ஸ்டேபிள் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஜியோ பொலிட்டிக்கல்ஸ் வந்து 2 வாரத்துக்கு நமக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதனுடைய இம்பேக்ட் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாளையிலேருந்து திருப்பி நம்மளுடைய மார்க்கெட் டிஃபால்ட்டு ஒரு வாலட்டிலிட்டிக்குள்ளே போயிடும். 200 புள்ளிகள் ஏற்றம் 200 புள்ளிகள் இறக்கம் அப்படின்ற மாதிரி. முக்கியமாக இன்றைக்கி ஏறினதுடைய ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டே நாளைக்கு வந்து இருக்கும். ஒரு 150 புள்ளி 200 புள்ளி வந்து இறங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? இது இல்லாமல் வேறு எந்த அப்டேட் வந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் என்னால் வந்து கொடுக்க முடியல. எப்பயும் வந்து அப்டேட் வந்தால் நான் டெலிகிராமில் கொடுப்பேன்னு சொல்லுவேன். இன்றைக்கி என்னால் கொடுக்க முடியல. நாளைக்கு மேக்ஸிமம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். மேஜர் அப்டேட் மட்டும் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோவே வந்து நான் வந்து மத்தியானம் வரைக்கும் மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏறிட்டே போச்சா, எனக்கு சில இடங்களில் சிக்னல் கிடைக்கல, என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு எப்படியாவது வந்து அப்டேட்டை கொடுத்துடணும் அப்படின்ட்டு தான் உட்காந்து வீடியோ போட்டேன். ஸோ நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி வந்து நான் அப்டேட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, பட் வீடியோஸ் வந்து நான் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ்லேயாவது வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ நாளைக்கு பங்குச்சந்தை வந்து எதிர்பார்ப்பு வந்து பெரிய அளவில் பாசிட்டிவோ நெகட்டிவோ இல்லை. இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி 80 புள்ளிகள் வந்து நெகட்டிவில் இருக்குது. அதை தான் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ அப்டேட்டுக்கு வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் நாளைக்கும் என்னால் வந்து கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, நன்றி, வணக்கம். நாளைக்கு வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நிறையா கமெண்ட் வந்து போட்டிருந்தீங்க. கமெண்ட்டுக்கே ஒரு வீடியோ போட வேண்டியது இருந்தது. முக்கியமாக இப்போ என்னால் அப்டேட் கொடுக்க முடியல இல்லையா? நீங்கள் கமெண்ட் போடுறவங்க வந்து தயவுசெய்து இன்றைக்கி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் 5000 பேர் வராங்கன்னா 5000 பேர் உங்கள் கமெண்ட்டை படித்து வந்து நாலேஜ் இம்ப்ரூவைஸ் பண்ணிடுவாங்க. அதனால் தயவுசெய்து கமெண்ட்டை மட்டும் போடாமல் இருந்துடாதீங்க. கம்பல்சரி கமெண்ட்டை போட்டுருங்க எல்லாருமே. ஓகே, நன்றி, வணக்கம்.